ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபத்தோட ஆரம்பிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே, கர்த்தாவே, நாங்கள் இதோ இந்த 12 மணி நேர ஜெபத்தை ஏறெடுக்கின்ற இந்த நேரத்தை உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இதோ இன்றைக்கு பிள்ளைகளுக்காகவும் பாடம் எடுக்கின்ற ஆசிரியர்களுக்காகவும் படிப்பிற்காகவும் நாங்கள் ஏறெடுக்கின்ற இந்த ஜெபத்தை நீர் கேட்டு எங்களுக்கு பதில் சொல்ல போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து எல்லாவற்றையும் வாய்க்க செய்ய போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம இந்த 12 மணி நேர ஜெபத்தை ஏறெடுத்து கொண்டிருக்கிறோம். இதை ஒழுங்கு செய்த IMTV அனைவருக்கும், அங்கு பணிபுரிகின்ற அனைவருக்கும், இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இந்த 12 மணி நேர ஜெபம் முதலாவதாக கல்விக்காக, படிப்பிற்காகவும், அதை கற்கின்ற மாணவர்களுக்காகவும், அதை எடுத்து சொல்கின்ற ஆசிரியர்களுக்காகவும் நம்ம இன்றைக்கி ஜெபம் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த கல்வி ஆண்டு துவங்கி விட்டது. ஆல்ரெடி ஸ்கூல்ஸ் எல்லாம் ரியோப்பன் ஆகிடுச்சு. இப்போ காலேஜும் ரியோப்பன் ஆகிடுச்சு. இன்னும் அந்த என்ஜினியரிங், அவங்களது மெடிக்கல், அது எல்லாமே கவுன்சிலிங் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது முடிஞ்ச உடனே அவங்களுக்கும் ஆரம்பித்துரும். இப்போது நம்ம இந்த பள்ளிகள், அந்த கல்விக்காக முதல்ல ஜெபம் பண்ணலாம். ஏன்னா படிப்பு ஒருத்தருக்கு ரொம்ப முக்கியம். அது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நம்ம எதை இழந்தாலும் நம் கற்ற கல்வியை நம்ம ஒரு நாளும் இழக்க மாட்டோம். நம்மக்கிட்ட இருக்கிற பணமோ பொருளோ இல்லை வேறு எந்த பெயரோ எல்லாத்தையுமே நம்ம இழந்து நிற்கலாம். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த கல்வி மட்டும் கடைசி வரைக்கும் நம்மளோட, அது நாம் இறக்கின்ற வரைக்கும் அந்த கல்வி நம்மளோட இருக்கும். அது எவ்வளவு முக்கியமானதுன்னு பார்த்திங்கனாக்கா, கல்வி இந்தியாவில் எடுத்திங்கன்னாக்கா, நம்ம இந்தியாவில் கல்வியினுடைய தரம் குறைந்து கொண்டே வருகிறது. உலக வங்கி அறிக்கை பிரகாரம் பார்த்திங்கனாக்கா, அந்த கல்வியின் தரம் இந்தியாவில் மோசமாக போய்கொண்டிருக்கிறதுன்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 100%த்தில் 29% தொடக்க கல்வி முடிக்காமலே வெளியேறுகின்றனர். அப்போது நம்ம அந்த கல்விக்காக எவ்வளவோ ஜெபம் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியம். நம்ம 1 பேதுரு 4:7 கூறியிருக்கிறது போல, தெளிந்த புத்தியுடன் இருங்கள், ஜெபம் செய்ய விழிப்புடன் இருங்கள். இப்போ நம்ம ஆன்மீக ரீதியில் நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, நம்ம கண் விழித்து ஜெபம் பண்ண வேண்டிய அந்த தருணத்தில் இருக்கிறோம். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா, தூக்கத்துக்கு முக்கியத்துவம் தரோம். நிறைய பேர் கண் விழித்து இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்ன்று வேதத்தில் குறிக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி நம்ம இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். ஏன்னா இந்த உலகத்தில் சாத்தானின் ஆளுகைக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறது. ஏன்னா நிறைய டெக்னாலஜியில் நிறைய பொருட்கள் உபயோகப்படுத்துகிறோம். ஆனால் அது எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நம்ம உபயோகப்படுத்துகிறோமா, அது ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த கடைசி காலங்களில் ரோமர் 13:12 கூறியிருக்கிறது போல், சாத்தானினுடைய கையில் இந்த இருண்ட உலகம் காணப்படுகிறது. அப்போ நம்ம அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும். அப்போ இந்த பிள்ளைகள் கல்விக்கு எவ்வளோ முக்கியத்துவம் தரணுன்றதை உணர்ந்து அவர்கள் அந்த கல்வியை கற்க வேண்டும். அதுக்காக நம்ம இப்போ ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீதிமொழிகள் 1:7 கூறியிருக்கிறது போல, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று கூறியிருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை பயப்படுகிற பிள்ளைகள் ஏசப்பா, உமது
கட்டளையின்படி உம்முடைய வசனத்தின்படி நடக்கின்ற பிள்ளைகளாக அவர்கள் வளர வேண்டும் ஆண்டவரே. ஏசப்பா, ஒரு பிள்ளைக்கு கல்வி எவ்வளவு முக்கியம் என்பது நீர் அறிவீர் சுவாமி. ஏசப்பா, எத்தனையோ பேர் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க ஆண்டவரே. அவங்களால செலவு பண்ண முடியல ஆண்டவரே. அந்த ஜனங்களுக்கு, அந்த அவர்களுடைய பிள்ளைகளுக்கு கவர்மெண்ட் எவ்வளவோ நல்ல திட்டங்களை அறிவிக்கின்றது ஆண்டவே. அந்த திட்டங்கள் எல்லாம் அவங்கள போய் சென்று அடைய வேண்டும் கர்த்தாவே. ஒரு பிள்ளைகள் ஏசப்பா, அவங்க வளர்கின்ற அந்த பருவத்தில் இந்த மொபைல் ஃபோனால் சீரழிக்கப்படுகின்றார்கள் ஆண்டவரே. இந்த மொபைல் ஃபோனால் ஏசப்பா பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது அது தொந்தரவு செய்யக்கூடாது என்று குழந்தைங்கிட்ட மொபைல் ஃபோனை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி பாதிக்கப்படுற குழந்தைகள் 73% என்று NCBI அறிக்கை சொல்லுகிறது ஆண்டவரே. 7லிருந்து 10 வயதுள்ள குழந்தைகள் 70% மொபைல் ஃபோனால் பாதிக்கப்படுகிறார்கள். 11 வயதிலிருந்து 14 வயதுள்ள பிள்ளைகள் 76% பாதிக்கப்படுகின்றார்கள் கர்த்தாவே. கர்த்தாவே, இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய பாதப்படியில் வைக்கிறேன் கர்த்தாவே. பள்ளி பருவத்தில் ஏசப்பா இந்த கல்வியை கற்க அவர்கள் மனதில் வாஞ்சையை தாரும் கர்த்தாவே. கல்வியை கற்பதனால என்னென்ன பிரயோஜனம் என்பது அவர்களுக்கு உணர்த்தும்படியாக பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அந்த குழந்தைகளை வளர்க்க வேண்டும் கர்த்தாவே. அவர்கள் கல்லூரிக்கோ இல்லை பெண்கள் பிள்ளைகளோ இல்லை ஆண் பிள்ளைகளோ அவர்கள் படிக்கும் பொழுது உம்முடைய கரம் அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்தட்டும் ஆண்டவரே. ஏசப்பா, கல்வி செல்வம் தான் ஒரு பெரிய செல்வம் என்பதை நாங்கள் அறிவோம் ஆண்டவரே. அந்த கல்வி செல்வம் அனைவருக்கும் கிடைக்கும்படியாக உலகத்தில் ஏசப்பா, குறிப்பாக இந்தியாவில் எந்த விதத்தில் எந்த நிலையில் இருந்தாலும், அவர்கள் அடித்தட்டில் இருந்தாலும் சரி மேல் மட்டத்தில் இருந்தாலும் சரி, அனைவருக்கும் சமமாக கல்வி கிடைக்க வேண்டும் கர்த்தாவே. அந்த கல்வி ஒவ்வொரு இடத்தையும் சென்று அடைய வேண்டும் கர்த்தாவே. ஏசப்பா, எவ்வளவோ மலை கிராமங்கள் இருக்கிறது, எவ்வளவோ காடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் அறியாமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. ஏசப்பா, அந்த கல்வியினோட அந்த உண்மையை, கல்வியினுடைய முக்கியத்துவத்தை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் கர்த்தாவே. நீதிமொழிகள் 8:1 கூறியிருக்கிறது போல, முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது என்று கூறியிருக்கிறீர் ஆண்டவரே. ஏசப்பா, ஒருத்தன் எந்த ஆடம்பரமான வாழ்க்கை இல்லாட்டாலும், இல்லை அவங்களுக்கு தேவையான எல்லா பொருட்கள் கிடைத்தாலும், கல்வி இல்லைன்னா அவங்களுக்கு வேஸ்ட் ஏசப்பா. பகுத்தறிவு இல்லைன்னா வேஸ்ட் ஏசப்பா. அவர்களுக்கு ஞானம் வேண்டும் கர்த்தாவே. ஏசப்பா, சாலமன் நீ எப்படி உமக்கு என்ன வேணும்னு நீ கேட்கும்பொழுது சாலமன் எனக்கு ஞானத்தை தாரும் கேட்டார் ஏசப்பா. அதே போல் இந்த பிள்ளைகளும் ஏசப்பா ஞானத்தை விரும்பி கற்க வேண்டும் கர்த்தாவே. அது ஏதோ படிக்கணுன்ற ஒரு அந்த எண்ணத்தோடு படிக்காமல் அதை விரும்பி படிக்க, கல்வி எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்ந்து படிக்க அவர்களை நீர் ஆட்கொள்ளும் கர்த்தாவே. ஏசப்பா, நீர் எங்களோடு இரும் கர்த்தாவே. அந்த குடும்பத்தில் சிறு பிள்ளைகள் முதல் அந்த வாலிப பிள்ளைகள் வரைக்கும் ஏசப்பா, கல்வி மீது அவர்கள் பற்றுள்ளவர்களாக, கல்வியின் மீது ஆர்வம் உள்ளவர்களாக, படிப்பில் கவனம் செலுத்துபவர்களாக, படிப்பின் முக்கியத்தை அறிந்தவர்களாக அவர்கள் வளர வேண்டும் கர்த்தாவே. ஒரு படிப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை அவர்கள் உணர வேண்டும் கர்த்தாவே. பிரசங்கி 8:1 கூறியிருக்கிறது போல, ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும். ஆமாம் ஆண்டவரே, ஒருத்தன் ஞானவானாய் இருந்தாக்கா யாருக்கும் அவன் பயப்பட தேவையில்லை. எந்த சபையிலையும் போய் அவன் உக்காரலாம், எங்கு வேணாலும் அவன் செல்லலாம். ஏன்னா அவனுக்குரிய அந்த அறிவை நீர் தருகிறீர் கர்த்தாவே. அவன் முகம் தெளிவாக தெரியும் கர்த்தாவே. அவன் முகத்தில் சோர்வு இருக்காது ஆண்டவரே. அந்த ஞானத்தினோட அருமையை அறிந்த அந்த பிள்ளைகள் வாழ வேண்டும் கர்த்தாவே. கர்த்தாவே, அந்த பிள்ளைகள் ஏசப்பா உண்மை உள்ளவர்களாக, அந்த வேதத்தின் ஞானத்தை அறிந்தவர்களாக, வசனத்தை பயின்றவர்களாக மாற அந்த கல்வி கற்க அவர்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அந்த கல்வி ஏசப்பா எது நல்லது எது கெட்டது என்று பகுத்தறியத்தக்கதான ஒரு ஆற்றலை தருகிறது ஆண்டவரே. அந்த கல்வியினாலே ஏசப்பா உங்கள் வாழ்க்கை சீரமைக்கப்படுகிறது ஆண்டவரே. நல்ல ஒழுக்கத்தை கற்றுத்தருகிறது ஆண்டவரே. இவை எல்லாவற்றையும் கற்று அவர்கள் நல்ல
தேர்ச்சியுள்ள பிள்ளைகளாக வாழ நீர் கிருபை புரிந்தருளும் ஏசப்பா. முதலாவது ஏசப்பா, அந்த பிள்ளைகள் ஏசப்பா ஒழுக்கத்தில் அவர்கள் நன்றாக மாற, பரிசுத்தமாய் வாழ கல்வி எவ்வளவு முக்கியம் என்பதை அவர்களுக்கு நீர் உணர்த்தியருளும் கர்த்தாவே. ஏசப்பா, பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழியில் அவர்களை நடத்துன்னு கூறியிருக்கிறீர் ஆண்டவரே. அதே போல் பிள்ளைகளுக்கு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அந்த பிள்ளைகளுக்கு எது நல்லது எது கெட்டது, கல்வினால் என்ன பயன், கல்வி படிக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் எவ்வாறு முன்னேறலாம், அதையெல்லாம் அவங்களுக்கு சொல்லி தரக்கூடிய அந்த தொடக்க கல்வியிலே பாதியிலே விட்டு போயிடுறாங்க ஆண்டவரே. அவர்களுக்கு வேலையில் அவங்க குடும்ப வறுமை காரணமாக அவர்கள் பொருளாதார ரீதியில் கஷ்டப்படுற அந்தனால, எக்கனாமிக்கலாக போராக இருக்கிறதுனால படிப்பை பாதியிலே விட்டு விட்டு செல்கிறார்கள் கர்த்தாவே. தகப்பன்மார்கள் குடிகாரர்களாக இருப்பதுனால, தகப்பன்மார்கள் தன் குடும்பத்தை சரிவர கவனிக்காததுனால, தகப்பன் தன் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் ஊரை சுற்றி கொண்டிருப்பதுனால, வேலைக்கு போகாமல் இருப்பதுனால, சாராயம் போதை இதில் மூழ்கி கிடக்கிறதுனால அந்த குடும்பத்தில் ஏசப்பா கல்வி பாதிக்கப்படுகிறது ஆண்டவரே. ஏசப்பா, எங்களை நீர் கண்ணோக்கி பாத்திரலும். எத்தனையோ கிராமங்கள், எத்தனையோ இடங்கள் ஏசப்பா இந்த சாராய போதைப் பொருள் மற்ற எல்லா கெட்ட பழக்கம் கொண்டு அந்த மோகத்தினால சீரழிந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அதை நீ முற்றிலுமாக மாற்றும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீர் எடுத்து போட்டருளும் கர்த்தாவே. அந்த பிள்ளைக்கு எவ்வளவு கல்வி முக்கியம் என்பதை அவர்கள் உணரட்டும் ஆண்டவரே. ஏசப்பா, அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் மூல ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். இதில் பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் ஃபோன் நிறைய பேர் வீட்டில் பார்த்துருக்கேன் நான். குழந்தைகளை வளர்க்கும் பொழுது அந்த 7 இயர்ஸ் 10 இயர்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, குழந்தை அழுது அப்படின்றதுக்காக மொபைல் ஃபோனை கொடுப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, அந்த மொபைல் ஃபோனில் அதுக்கு அடிமையாக ஆகிடுதுங்க அந்த குழந்தைங்க கூட. அப்போ பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அதனால் அந்த மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறதுனால என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு கவனிக்கிற அந்த திறன், கல்வி திறன் அது குறைவுபடுகிறது. சிந்தனை சிதறல் ஏற்படுகிறது. அதுக்கப்புறமா அவர்களுடைய மனநிலைமை பாதிக்கப்படுகிறது. அவங்களுக்கு என்னெல்லாம் மனநிலைமை பாதிக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மன அழுத்தம், மன உளைச்சல், எரிச்சல், விரக்தி, மூர்க்கம், இது எல்லாம் அடலசன் பீரியடில் பார்க்கலாம். ஆனால் அந்த குழந்தைகளுக்கு அதுங்களுக்கு என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு அதுலேயே மூழ்கி போகிறதுனால அதுக்கு அடிமை, அதை ஒரு விளையாட்டு பொருளாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்கல்ல, அது அடிமையாக ஆயிடுறாங்க. ஸோ பெற்றோர்களும் ஆசிரியர்களும் என்ன பண்ணணும்னாக்கா, அந்த குழந்தையை கல்விக்கு அந்த படிப்புக்கு ஆர்வத்தை ஊட்டக்கூடிய வகையில் நீங்கள் செயல்படணும். நீங்கள் இப்போது ஒரு சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் நிறைய படிப்பாங்க. அப்போ படிக்கிறப்ப என்னாகும், அவங்களுக்கு அந்த கல்வி மேலே ஒரு ஆர்வம் வரும். ஏன்னா எங்கள் வீட்டில் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எங்கள் அம்மா டீச்சரு. அப்போ அவங்க படிக்கிறப்போ நான் தான் எங்கள் வீட்டில் கடைசின்றதுனால குழந்தையாக இருப்பேன். அப்போ புக்ஸுக்கு நடுவில் தான் நான் படுத்துட்டு என்னை அப்படி கடத்தியிருப்பாங்கன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. பேப்பர் திருத்துறப்பவும் சரி, அவங்க அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அந்த தயார்படுத்துவாங்கல்ல, ப்ரிப்பரேஷன், அப்போ கூட நான் அங்கே தான் படுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு வாஞ்சை வரும். அந்த வாஞ்சையை அந்த குழந்தை பருவத்திலே பெற்றோர்கள் ஊட்ட வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அதுக்கு ஸோ இந்த கல்வி ரொம்ப முக்கியம். இப்போது பார்த்திங்கன்னா, நம்ம அந்த கல்வி கற்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்காக அடுத்ததாக ஜெபம் பண்ணலாம். ஏன்னா பிள்ளைகள் எப்படி இருக்காங்கன்றது உங்களுக்கே தெரியும். அவங்க பலவிதமான காரியங்களில் ஈர்க்கப்பட்டு அவர்கள் அவர்களுடைய அந்த பள்ளிக்கு செல்கின்ற அந்த வயதில்
மோசமான நிலையில் ஈடுபடாமல் கர்த்தர் அவர்களை பாதுகாக்க வேண்டும். இரண்டாவதாக அந்த பல காரியங்களில் ரொம்ப மோசமான காரியங்கள், அது பொல்லாத காரியங்களில் ஈடுபட்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்க வேண்டும். கர்த்தருடைய கரம் அவர்களை பாதுகாக்க வேண்டும். அதுக்கப்புறமா அவர்கள் கர்த்தருடைய பண்புகள் நிறைந்து காணப்பட வேண்டும். அந்த பண்புகள் அவர்களுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும். அவர்கள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். இதுக்காக நம்ம இப்போ ஜெபம் பண்ணலாம். இப்போ அந்த கல்வியை பயில்கின்ற படிப்பிலே அவர்களுக்கு கவனம் செலுத்த, அவங்களுக்காக நம்ம அந்த பிள்ளைகளுக்காக நம்ம இப்போது எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாம். ஏன்னா கல்வின்றது ரொம்ப 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 முக்கியம். நம்மளுக்கு பணம் இல்லாமல் போகலாம், சொத்து இல்லாமல் போகலாம், எதுவுமே இல்லைன்னா கூட அந்த கல்வி ஒன்று நம்ம வாழ்க்கையில் இருந்தால் அது நம்மளை எல்லா இடத்துக்கும் நம்மளை கொண்டு போய் சேர்த்துடும். ஸோ ஃபஸ்ட்டு பொல்லாத வழிகளை ஈடுபடாமல் இருக்க, அதனால் எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் இருக்க, கர்த்தருடைய பண்புகள் நிறைந்து அந்த பண்புகள் தங்களுடைய வாழ்க்கையிலையும் அவங்க வெளிப்படுத்தணும். அவங்க போதிக்கப்பட்டிருக்கணும். கர்த்தரால் அவர்கள் போதிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவரால் அவர்கள் வழிநடத்தப்பட வேண்டும். இதுக்காக இப்போ ப்ரேயர் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தாவே ஏசப்பா, பொல்லாத காரியங்கள் ஏசப்பா நிறைய இந்த உலகத்தில் காணப்படுகிறது ஏசப்பா. பாலியல் வன்கொடுமை, அதுக்கப்புறமா மொபைலில் தீண்டத்தகாத வேண்டத்தகாத அருவருப்பான காரியங்களை பார்ப்பது, அதுக்கப்புறமா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுதல், அதுக்கப்புறம் இதனால் அவர்கள் மனது பாதிக்கப்பட்டு பொல்லாத வழிகளை அவர்களை இழுத்து செல்கின்றது ஏசப்பா. ஆனால் ஆவியின் கனிகள் நிறைந்தவர்களாக அவர்களை மாற்றும் கர்த்தாவே. கலாத்தியர் 5:21-22 கூறியிருக்கிறது போல அந்த ஆவியின் கனிகளை அவர்களுக்கு தாரும் கர்த்தாவே. ஏசப்பா, நீர் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஏசப்பா அந்த ப்ரேயரில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் உம்முடைய பாதப்படியில் வைக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, அந்த பிள்ளைகள் ஏசப்பா பருவ வயதில் அவங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாத ஆண்டவரே, படிப்பு எவ்வளோ முக்கியம்னு தெரியாத ஆண்டவரே, அவர்களை வழி நடத்தக்கூடிய அந்த ஆசிரியர்களும் பெற்றோர்களையும் உம்முடைய பாதப்படியில் வைக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுக்கு ஏசப்பா அந்த அந்த பிள்ளைகள் அந்த வளருகின்ற அந்த பருவத்தில் கல்வியை புகட்ட, அந்த வாஞ்சையை உருவாக்க, அவர்களை வளர்க்க அவர்கள் பிரயாசப்படும் பொழுது அவர்களோட நீர் கூட இரும் ஆண்டவரே. அவர்கள் ஏசப்பா எவ்வளவோ மோசமான நிலைகள் ஏசப்பா இந்த தமிழ்நாட்டில் சரி மற்ற எல்லா இடங்களிலும் சரி பார்த்தாக்கா எவ்வளவோ திருடு, பள்ளி படிக்கின்ற கல்லூரி படிக்கின்ற பிள்ளைகள் தன்னுடைய ஆடம்பர வாழ்க்கைக்காக திருடுகிறாங்க ஏசப்பா. பெண்கள் தங்கள் இச்சையை தீர்த்து கொள்ள கல்லூரிக்கு போகின்ற அந்த பருவத்தில் ஏசப்பா தவறான வழியில் நடக்கின்றார்கள் ஆண்டவரே. ஏசப்பா, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று கூறியிருக்கிறீர் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாத்திரலும் கத்தாவே. ஏசப்பா, அவர்களை வளர்க்கின்ற அந்த பருவத்தில் ஏசப்பா உம்முடைய வசனத்தை போதித்து அவர்களை நல்ல நேர் வழியில் நடக்க நீர் கிருபை தாரும் ஆண்டவரே. அவர்கள் போக்கிலும் வரத்திலும் அவர்களோடு இருந்தலும் கத்தாவே. எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பண இழப்புகள், எத்தனையோ கொடுமைகள் நிறைந்த இந்த உலகத்தில் ஏசப்பா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஒரு பெண்ணோ ஒரு பையனோ ஏசப்பா அவங்க கிராமத்தில் இருந்தாலும் இல்லை நகரத்தில் இருந்தாலும் அவங்க வீட்டிலேருந்து பள்ளிக்கு செல்லும் பொழுது எவ்வளவோ கொடுமைகளை போராட்டத்தை சந்திக்கிறார்கள் ஆண்டவரே. வசதி இருக்கிறவர்கள் ஏசப்பா பெற்றோர்களோ இல்லை வண்டி வைத்தோ அவர்களை அழைத்து செல்கிறார்கள் ஆண்டவரே. வசதி இல்லாத பிள்ளைகள் நாங்கள் அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. கிராமப்புறங்களில் அவங்க சொல்லுவாங்க ஏசப்பா, மேடம் நாங்கள் இவ்வளோ தூரம் நடந்து வரணும், 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நடந்து வரணும், அதனால் எங்களுக்கு ஷிஃப்ட் 1 கொடுங்க மேடம்னு கேட்பாங்க. அப்போது எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ சீட்டு தான்
இப்போ ஒரு படிப்புக்குனாக்கா இவ்வளோ சீட்டு தான் ஏசப்பா இருக்குது, அந்த சீட்டுக்கு அதுக்கப்புறம் வந்து இல்லைன்னாக்கா அந்த ஃபுல்லாகிடுச்சுன்னா, அந்த கோட்டா ஃபுல்லாகிடுச்சுன்னா அவங்களுக்கு இடம் கிடைக்காது ஆண்டவரே. அந்த மாதிரி நிறைய பேருக்கு கல்வி தடைப்படுகிறதா ஏசப்பா, அது எல்லாத்தையும் நீ கண்ணோக்கி பாத்திரலும் கத்தாவே. ஏசப்பா, நீர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல கத்தாவே, நீர் இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர் கத்தாவே. நீர் அந்த பிள்ளைகளோடு இருந்து, பெற்றோரோடும் ஆசிரியரோடு இருந்து அந்த பிள்ளைகளை பாதுகாத்தருளும் கத்தாவே. உம்முடைய சட்டைகளின் நிழலிலே அவர்களை அடைக்காத்து கொள்ளும் கத்தாவே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு வந்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து கர்த்தர் மேலே கர்த்தருக்கு பயந்து அவங்க வந்து உண்மையான வழியில் நடக்கணும். அதுக்கப்புறம் பரிசுத்தம் நிறைந்தவர்களாக காணப்பட வேண்டும். அவங்க வந்து அனுதினமும் வந்து கர்த்தரை தேடுகின்றவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறமா வந்து பிசாசின் சோதனையில் சிக்கிக்கொள்ளாத வண்ணம் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதுக்கடுத்தது தவறான தீர்மானங்களை எடுக்கக்கூடாது. சில பிள்ளைகள் பார்த்திங்கன்னா நீட்டில் வந்து இப்போது எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டாலோ, இல்லை அந்த காமன் எக்ஸாமில், என்ட்ரன்ஸ் எக்ஸாமில், பப்ளிக் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டாலோ தவறான முடிவுகளை எடுக்கிறாங்க. அதில் அந்த மாதிரியெல்லாம் அவங்க எடுக்காதபடி, அதுக்கப்புறமா வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக நல்ல சாட்சியோடு வாழ்கின்ற பிள்ளைகளாக மாறுவதற்காக நம்ம இப்போ ஜெபிக்கலாம். கர்த்தரை தேடுகின்றவர்களாக பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, கர்த்தருக்கு பயந்து சாட்சியுள்ள பிள்ளைகளாக, உண்மையான பிள்ளைகளாக வாழ்வதற்கு அவர்களுக்கு வந்து தவறான தீர்மானங்களை எடுக்காதபடிக்கு இப்போ நம்ம ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா, 1 கொரிந்தியர் 14:15 கூறியிருக்கிறது போல ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் என்று கூறியிருக்கிறீர் ஆண்டவரே. ஏசப்பா, உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. உம்மை நோக்கி பார்க்கின்ற எங்களை நீர் வெட்கப்படுத்துவதில்லை ஆண்டவரே. ஏசப்பா, இந்த பிள்ளைகள் ஏசப்பா சாத்தானுடைய அந்த கண்ணில் ஈடுபடாத வண்ணம் அனுதினமும் அவர்கள் உம்மை தேடுகிறவர்களாய், உம்மை சார்ந்து வாழ்கின்றவர்களாய், உம்முடைய சத்தியத்தில் பிரியப்படுவர்களாய் நீர் அவர்களை வழிநடத்த வேண்டும் கர்த்தாவே. ஏசப்பா, பிள்ளைகள் ஏசப்பா, இன்னைக்கு நான் கிளாஸில் கேட்டப்போ கூட உங்களுக்கு வந்து எப்படி இருக்கணும், எப்படி வாழணும் அப்படின்னு கேட்டப்போ எங்களுக்கு வந்து சாதாரண அடிப்படை வசதிகள் எங்களுக்கு கிடைக்கணும். எங்களுக்கு வந்து பஸ்ஸு வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து பஸ் பாஸ் கொடுத்துருச்சு, அதனால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ எல்லாரும் வந்து அந்த பிரேக் டைமில் ஏதாவது வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனால் ஏழ்மை நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த சாதாரண ஆகாரம் கூட கிடைக்கிறதில்ல ஏசப்பா. அதை எல்லாம் உம்முடைய பாதப்படியில் வைக்கிறேன் கர்த்தாவே. எத்தனையோ பணக்காரர்கள், எத்தனையோ ஏசப்பா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வைத்திருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் கர்த்தாவே. அவர்களுக்கு நீர் பேசும் ஆண்டவரே. இல்லாத பிள்ளைகளுக்கு அவர்கள் கரம் கொடுத்து உதவ வேண்டும் கர்த்தாவே. இந்த பிள்ளைகள் ஏசப்பா படிக்கின்ற ஆர்வம் இருக்கும் கர்த்தாவே, ஆனால் அவங்களுக்கு செலவு செய்ய ஆட்கள் கிடையாது ஆண்டவரே. கவர்மெண்ட் எவ்வளோ திட்டங்களை வகுத்து தருகின்றன, அந்த திட்டங்கள் எல்லாம் அவங்களுக்கு போய் சென்றடையணும் கர்த்தாவே. யாரும் இடையில் அதை தடுத்து நிறுத்தக்கூடாது ஆண்டவரே. ஏசப்பா, இந்த பிள்ளைகள் ஏசப்பா தவறான தீர்மானங்களை எடுக்கக்கூடாது ஆண்டவரே. மெடிசன் தான் படிக்கணும், இல்லை இந்த வேலைக்கு தான் போகணும், எனக்கு இதுதான் வேணும், அந்த பிடிவாத குணம் இருக்கக்கூடாது ஆண்டவரே. அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண வாழ கற்றுத்தாரும் ஆண்டவரே. அவர்களுக்கு ஏசப்பா எந்த அவமான சூழ்நிலைகள் இருந்தாலும், எந்த போராட்டம் இருந்தாலும் எல்லாவற்றையும் சகித்து கொள்ள தைரியமாய் வாழ அவர்களுக்கு கற்றுத்தாரும் கர்த்தாவே. ஏசப்பா, இந்த பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்த்தருளும் ஆண்டவரே. அவர்களை ஏசப்பா நீர் வழிநடத்தி அருளும் ஆண்டவரே.
அவர்கள் எந்த விதமான பிசாசின் தந்திரங்களில் ஈடுபடவே கூடாது. ஆண்டவரே, வாலிப பிராயத்தில் ஏசப்பா எத்தனையோ பழக்கங்களுக்கு அவர்கள் அடிபட்டு உதைப்பட்டு அவர்கள் சிக்கிக் கொள்கிறார்கள். ஆண்டவரே, அதிலிருந்து மீள முடியாமல் எத்தனையோ பிள்ளைகள் கஷ்டப்படுகிறார்கள். ஆண்டவரே, படிக்கின்ற இந்த வயதில் தேவையில்லாத நண்பர்கள், தேவையில்லாத பழக்க வழக்கம் இதில் ஈடுபட்டு கொண்டு அவர்கள் சிக்கி தவிக்கிறார்கள். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ பேர் ஏசப்பா இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களை நீர் ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. ஏசப்பா, எத்தனையோ பிள்ளைகள் அழுது வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, என்னால் இந்த தீய பழக்கத்திலிருந்து விடுபட முடியவில்லையே, என்னால் இந்த தீய உணர்விலிருந்து, உணர்ச்சிகளிலிருந்து, இச்சைகளிலிருந்து விடுபட முடியவில்லையே, அதனால் என்னுடைய கல்வி பாதிக்கப்படுகிறதே என்று எத்தனையோ பிள்ளைகள் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்களுக்கு நீர் ஒரு விடுதலை தாரும் கத்தாவே. அவர்களுக்கு நீர் ஒரு பெரிய மாற்றத்தை தாரும் கத்தாவே. ஏசப்பா, உம்மையே சார்ந்து எனக்கு இதிலிருந்து எப்படி விடுபடுறதுன்னு தெரியலையே ஏசப்பா. நான் ஒரு தவறான பாதையில் போய் மாட்டி கொண்டுட்டனே, நான் ஒரு தவறான இச்சையில் சிக்கி கொண்டிருக்கிறேனே, எனக்கு விடுதலை தாரும் என்று எத்தனையோ பிள்ளைகள் ஏசப்பா உம்மை நோக்கி கதறி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்களை ஒரு விசை நீர் கண்ணோக்கி பார்த்தருளும் ஆண்டவரே. ஏசப்பா, நீர் அவர்களை தொடும் ஆண்டவரே. அவர்கள் படிக்கின்ற இந்த வயதில் ஏசப்பா, படிக்கின்ற இந்த பருவத்தில் ஏசப்பா, எதுவும் அவர்களை தீண்டாத வண்ணம், அணுகாத வண்ணம் உம்முடைய செட்டைகளில் ஏசப்பா நீர் அவர்களை பாதுகாத்தருளும் கத்தாவே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஆண்டவரே. இயேசு மூல ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, ஆலயத்துக்கு வரமாட்டாங்க. அவங்களுக்கு இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா உடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, கடவுளோடு இருக்கிற அந்த தொடர்பு தான் துண்டிக்கப்படுகிறது. வீட்டில் யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, ஆலயத்துக்கு போக மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேச மாட்டாங்க. அதுக்கப்புறமா எப்போ பார்த்தாலும் பதட்டமாக இருப்பாங்க. அது மாதிரி தேவையில்லாத கவலை சிந்தனைகள் அவங்கள ஆட்கொள்ள நேரிடும். இந்த பிரச்சனைகளெல்லாம் அவர்கள் நீங்கி அந்த பிள்ளைகள் விசுவாசத்தில் வளர வேண்டும். அதுக்கப்புறமா உமது வேதத்தை நேசிக்கிறவர்களாக வளரணும். அப்போது அவங்களுக்கு சமாதானம் உண்டு. பிள்ளைகள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள அதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆலயத்துக்கு செல்லணும். அதுக்கப்புறமா பதட்ட நிலைகள், வீணான கவலைகள் இருக்கக்கூடாது. அவங்க விசுவாசத்தில் வளரணும். உமது வேதத்தை நேசிக்கிறவர்களாக, சமாதானம் நிறைந்தவர்களாக அவர்கள் வளர வேண்டும். ஏன்னா நம்ம நினைக்கிறோம், இது என்ன படிக்கிற பசங்க தானே, இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுதுன்னு. ஆனால் இப்போது இருக்கிற இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள் எல்லா விஷயத்துலையும் ஈடுபடுறாங்க. அப்படின்னா நான் ஒரு சில குடும்பத்தில் பார்த்துருக்கேன், பெற்றோர்கள் பிள்ளைகளை படிக்க விடுங்க, எல்லா பிரச்சனையிலையும் அவங்கள இன்வால்வ் ஆக்குறாங்க. அவங்க மனசு எப்படி இருக்குன்னா, ஒரு புறாவை போல் கள்ளம் கபடமற்றவர்களாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் நீ இவங்களோட சேராத, நீ இவங்களோட பேசாத, நீ இவங்களோட பழகாத, அப்படியெல்லாம் கெட்ட ஆலோசனை தராதீங்க. ஏன்னா நம்ம வேதத்தை படிக்கும் பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிடும், எது நல்லது எது கெட்டது. பரிசுத்தாவியால் அவங்க நிறைந்து வாழும்பொழுது கர்த்தர் அவங்களுக்கு தெளிவுபடுத்துவார். பிள்ளைகளும் பெற்றோர்கள் சொல்கின்றபடி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஏன்னா எந்த பெற்றவங்களும் தன்னுடைய பிள்ளைக்கு கெடுதி பண்ணவே மாட்டாங்க. பெற்றவர்கள் தவிர வேற யாருமே தன் பிள்ளைகளுக்காக பாடுபடவோ துக்கப்படவோ வேற யாருமே கிடையாது. பெற்றவங்க மாத்திரம்தான். கர்த்தருக்கு அடுத்தபடியாக தன் பிள்ளைகள் மேல் அக்கறை உள்ளவர்களாக இருப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் தான். அதனால் அவங்க அவங்க அவங்களுக்கு என்னென்ன காரியங்கள்லேருந்து அவங்க பின்வாங்கி இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாலிப பிராயத்தில் இந்த பிள்ளைகள் அந்த படிக்கின்ற அந்த வயதில் கீழ்ப்படியாமை, ஆலய ஆராதனையை தவிர்ப்பது, தேவையற்ற பொழுதுபோக்குகள், இணையதள விளையாட்டுகள், மெயினாக பார்த்தீங்கன்னா பப்ஜி, அதுக்கப்புறமா இணையதள சூதாட்டங்கள்,
ரம்மி, கிரிக்கெட்டு, ஐபிஎல் இது எல்லாத்துலேயும் அவங்க தேவையில்லாமல் அதில் பங்கு பெற்று படிக்கிறதுலேருந்து அவங்க வந்து திசை திருப்பப்படுகிறார்கள். ஸோ அதுக்காக இப்போ ப்ரே பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கத்தாவே. கத்தாவே, இந்த பிள்ளைகள் ஏசப்பா இந்த இணையதள சூதாட்டத்தை, இணையதளம் விளையாட்டுகளால் பாதிக்கப்படுறாங்க ஆண்டவரே. அவர்கள் ஏசப்பா இந்த பப்ஜி, ரம்மி, அதுக்கப்புறமா சூதாட்ட விளையாட்டுகள் இதிலெல்லாம் அவங்க ஈடுபட்டு தங்களுடைய படிப்பில் இருக்கிற கவனம் சிதறப்படுகிறது ஆண்டவரே. அவர்கள் ஒரு நடிகர் மேலோ இல்லை நடிகை மேலோ ஒரு பற்று கொண்டு அவங்களோட படங்களுக்கு செல்வது, அவங்கள வந்து ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லி அவங்க பின்னாடி திரியறது, அதெல்லாம் அந்த சிந்தனையிலிருந்து அவர்களை விடுபடணும் ஏசப்பா. அதற்காக இப்போ நம்ம ஜெபிக்கலாம். பிள்ளைகளாகிய நீங்கள் பெற்றோர்களோடு சேர்ந்து ஒருமனப்பட்டு இப்போ ஜெபிங்க கத்தாவே. எல்லா வித இன்டர்நெட், இணையதள எல்லா விதமான சூதாட்டங்கள், விளையாட்டுக்கள் அனைத்திலிருந்தும் இந்த பிள்ளைகள் விடுபட வேண்டும் கத்தாவே. அவர்களை ஏசப்பா காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று நீர் கூறியிருக்கிறீர் ஆண்டவரே. அதே போல் இந்த வாலிப பருவத்தில் இந்த படிக்க வேண்டிய இந்த காலத்தில் படிப்பினோட கல்வியினோட அருமையை உணர்ந்து அவர்கள் படிக்க வேண்டும் கர்த்தாவே. தேவையில்லாத இந்த பொழுதுபோக்குகளில் ஈடுபட்டு தவறான வழிகளில் செல்லாத வண்ணம், தேவையில்லாத அந்த மோசமான வழியில் சிக்கிக்கொள்ளாத வண்ணம் அவர்களை நீர் தடுத்தருளும் ஆண்டவரே. ஆலய ஆராதனையில் பங்கு கொள்ளுக அந்த வாஞ்சை தாரும் கத்தாவே. அவர்கள் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெரியோர்களுக்கும் கீழ்ப்படிந்து நடக்க கிருபை தாரும் கத்தாவே. ஏசப்பா, அவர்கள் ஆலயத்தில் ஏசப்பா எத்தனையோ யூத் ஃபெலோஷிப் ஏசப்பா எத்தனையோ வந்து நிகழ்ச்சிகள் செய்கிறாங்க, எவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் ஆண்டவரே. அந்த ஃபெலோஷிப்பில் அவர்கள் இணைந்து கத்தரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் கத்தாவே. அந்த வாலிப பிள்ளையாக இருப்பதனால மற்றவர்களிடத்தில் இழுக்கப்பட்டு ஒரு தவறான வழிக்கு செல்லாத வண்ணம் நீர் அவர்களை வழிநடத்தியறலும் கத்தாவே. அவர்களை நீர் கண்ணோக்கி பார்த்தரலும் கத்தாவே. ஏசப்பா, எல்லா வாழ்க்கையிலும் எல்லா தீய வழிகள்லையும் இணைந்துட்டு அதுக்கப்புறம் ஐயோ நான் என் வாழ்க்கை போயிடுச்சேன்னு புலம்புறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா நீ வாழ வேண்டிய இந்த வயதில் இந்த போதைப் பொருளுக்கோ சாராயத்துக்கோ சிற்றின்பங்களுக்கோ இல்லை ஒரு ராங் ரிலேஷன்ஷிப்போ இல்லீகல் ரிலேஷன்ஷிப்லேயோ ஈடுபட்டு அதுக்கப்புறமா எத்தனையோ இடத்துல பார்த்திங்கன்னா லிவிங் டுகெதர், ஹோமோசெக்ஷுவல், இந்த எல்லா விதமான இழிவான மோசமான செயல்களிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. ஏசப்பா, படிப்பில் மட்டும் அவர்கள் கவனம் செலுத்தட்டும் ஆண்டவரே. படிக்கும் பொழுது ஏசப்பா அந்த ஞாபக சக்தியை தாரும் கத்தாவே. ஏசப்பா, நீர் கூறியிருக்கிறது போல ஏசப்பா யாக்கோபு 1:5 நீர் கூறியிருக்கிறீர் ஆண்டவரே. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று கூறியிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் கத்தாவே. நீர் அவர்களுக்கு ஞானத்தை கட்டளையிடும் கத்தாவே, அறிவை தாரும் கத்தாவே. அவர்கள் வேறு எந்த தவறான பாதையில் செல்லாத வண்ணம் நீர் அவர்களை ஆட்கொள்ளும் ஆண்டவரே. ஏசப்பா, 2 கொரிந்தியர் 12:9 கூறியிருக்கிறது போல என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று கூறியிருக்கிற ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் ஏசப்பா படிக்க முடியாமல் தாங்களுக்கு இருக்கின்ற அந்த நோயினால் பாதிக்கப்பட்டு கவனத்தை சிதறடிக்கப்படுகிறார்கள் ஆண்டவரே. அவர்களால் எல்லார் மாதிரியும் நார்மலாக செய்ய முடியல ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் ஏசப்பா இந்த சிறு வயதிலே கேன்சர், அதுக்கப்புறமா அவர்களுக்கு வந்து கை கால்கள் ஆட்டிசமாக
காணப்படுகிறது. அதுக்கப்புறமா வந்து மென்டல் டிஸார்டர் இருக்கு ஆண்டவரே. அதுக்கப்புறமா நிறைய நோய்கள் ஆண்டவரே, மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி எல்லாம் ஏசப்பா இந்த நோயினாலெல்லாம் பாதிக்கப்படும் பொழுது அவர்கள் மற்றவர்களைப் போல இயல்பாக கல்லூரிக்கோ பள்ளிக்கோ செல்ல முடியல ஆண்டவரே. அவர்களை நீர் கண்ணோக்கி பார்த்தலும் கர்த்தாவே. யாரெல்லாம் வியாதியின் கொடுமையினால் பாதிக்கப்பட்டு தன் படிப்பை தொடர முடியாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்காக எல்லாரும் இப்போ ப்ரே பண்ணுங்க. ஒருமனப்பட்டு ப்ரே பண்ணுங்க. அந்த வியாதியிலிருந்து அவர்களுக்கு ஒரு விடுதலை தாரும் ஏசப்பா. நீர் சொல்ல ஆகும் கர்த்தாவே. நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா நீர் ஒருவரே தேவன் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவனே உண்மையான தெய்வம் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே ரட்சிப்பு உம்மாலே தானே ஏசப்பா வரும். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் நோயினால் பாதிக்கப்படும் பொழுது அவர்கள் கல்வி பாதிக்கப்படுகிறது ஆண்டவரே. அவர்களுக்கு அந்த நோயிலிருந்து ஒரு விடுதலை தாரும் ஆண்டவரே. நோயின் பிடியிலிருந்து அந்த சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கிற அந்த பிள்ளையை நீர் கண்ணோக்கி பார்த்தருளும் கர்த்தாவே. அந்த பிசாசினால் அசுத்தாவியினால் கட்டப்பட்டு அலைக்கழிக்கப்பட்டு இருக்கிற அந்த பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்த்தருளும் ஆண்டவரே. அவர்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை தாரும் கர்த்தாவே. அசுத்தாவியினாலே ஏசப்பா என்னால் படிக்க முடியலையே, நான் என்ன படித்தாலும் மறந்து போகிறேனே, என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியலையே என்று எத்தனையோ பிள்ளைகள் ஏசப்பா வெளியே சொல்ல முடியாமல், எத்தனையோ பிள்ளைகள் தன்னுடைய நிலைமையை வெளியே கூட சொல்ல முடியாமல் ஏசப்பா கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே. தவித்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களுக்கு எல்லாருக்கும் இன்னைக்கே இப்பொழுதே இந்த 12 மணி நேர பிரார்த்தனையில் ஏசப்பா ஜபத்தில் விடுதலையை தாரும் கர்த்தாவே. ஏசப்பா நீர் அவர்களோடு இருந்து அவர்களை வழி நடத்தும்படியாக ஏசப்பா உம்மை கேட்டுக்கொள்கிறேன் ஆண்டவரே. நீர் அவர்களோடு இரும் கர்த்தாவே. அவர்களுக்கு ஒரு விடுதலையை தாரும் கர்த்தாவே. அனைத்து உம்முடைய பாதப்படியில் வைக்கிறேன் ஆண்டவரே. இயேசு மூலம் ஜபம் கேளும் பிதாவே, ஆமேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கடைசியாக நம்ம ஃபஸ்ட்டு கல்விக்காக ஜெபம் பண்ணோம். அந்த கல்வி கற்கின்ற பிள்ளைகளுக்காக கடைசியாக ஆசிரியர்கள். ஏன்னா இந்த கல்வி வந்து ஆசிரியர் பணின்றது வந்து ஒரு அறப்பணி. இட்ஸ் அ நோபல் ஜாப்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா விருப்பப்பட்டு செய்வாங்க. ஒரு சிலராக வந்து வேறு வழி இல்லாமல் நிறைய படிச்சுட்டே போவாங்க. அப்புறம் டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு வந்துடுவாங்க. ஆனால் இட்ஸ் எ நோபல் ஜாப். அந்த அறப்பணியில் ஈடுபட்டு இருக்கிற ஆசிரியர்கள் நம்ம வந்து எப்படி நடந்து கொள்ளணும், அவர்களுக்காக நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். ஏன்னா ஆசிரியர்கள் வந்து நல்லா இருந்தால் தான் அவங்க வந்து கல்வி கற்றுத்தர முடியும். ஒரு பிள்ளைகளை வளர்ப்பதில் அவங்களுக்கு வந்து முக்கிய பங்கு இருக்குது. ஸோ 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 13வது வசனத்தில் கூறியிருக்கிறது போல் அன்பு வந்து பெரியது. நம்ம இந்த ஆசிரியர்கள் எப்படி இருக்கணும்னா அன்பால் நிறைந்திட, நாள்தோறும் அவர்கள் வந்து நன்றியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்யக்கூடிய, அதுக்கப்புறமா அவர்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக காணப்பட, அதுக்கப்புறமா வந்து அவர்கள் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டு புது புது விஷயத்தை கற்றுக்கொண்டு அவர்கள் கல்வி திறனை மேம்படுத்த. ஸோ இந்த காரியத்துக்காக இப்போ நம்ம வேண்டுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. 1 யோவான் 4:8 கூறியிருக்கிறது போல தேவன் அன்பாகவே இருக்கிறார் ஆண்டவரே. ஏசப்பா ஆசிரியர் பணி ஒரு அறப்பணி ஆண்டவரே. அது யாரெல்லாம் ஆசிரியராக, அது ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், இல்லை ப்ரொஃபஷ்னலாக இருக்கட்டும், எந்த நிலையில் ஒரு இன்ஸ்ட்ரக்டராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஏசப்பா அவர்களை அனைவரையும் உம்முடைய பாதப்படியில் வைக்கிறேன் ஆண்டவரே. அவர்களை தொடும் ஆண்டவரே. ஏசப்பா வீட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கலாம் ஏசப்பா. அவர்கள் ட்ராவல் பண்ணுற வழியில் இருக்கலாம், இப்போ கல்லூரியிலையோ இல்லை ஸ்கூல்லையோ இல்லை வேலை செய்கின்ற இடங்களில் பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் அதன் மத்தியிலும் ஏசப்பா அவர்கள் அன்பாக அந்த பிள்ளைகளிடத்தில் ஏசப்பா நாள்தோறும் அவர்களோடு ஒரு கரிசனையாக பழகக்கூடிய அந்த தன்மையை தாரும் கர்த்தாவே. அவர்கள் புதிதாக கற்றுக்கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல கல்வியை அவர்களுக்கு கற்றுத்தர கிருபை தாரும் ஆண்டவரே. ஏசப்பா
நீர் சோர்ந்து போகிறவங்களுக்கு ஏசப்பா அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் ஆண்டவரே. ஏசையா 40:29 கூறியிருக்கிறது போல நீர் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று கூறியிருக்கிறீர் ஆண்டவரே. ஸோ அந்த ஆசிரியர்களுக்கு ஏசப்பா நீர் நல்ல பலத்தை தாரும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை தாரும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தை தாரும் ஆண்டவரே. அந்த ஆசிரியர்கள் ஏசப்பா எவ்வளவோ போராட்டத்தின் மத்தியில் வேலை செய்கின்றார்கள் கர்த்தாவே. அவர்களுக்கு பிரச்சனைகள் அவர்களை சூழ்ந்து கொள்ளும் பொழுது பரமபிதா நீர் அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்தும் ஆண்டவரே. அவர்களுக்கு நல்ல ஒரு சக்தியை தாரும் கர்த்தாவே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் மூல ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, நான் இன்றைக்கி காலேஜில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டேன், ஒரு ஆசிரியர் வந்து நீங்கள் எப்படி இருக்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா, ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் மேம் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான், அன்பாக நீங்கள் திட்டினீங்கன்னா கூட எங்களை அன்பாக கடிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் முதலாவது நம்ம அந்த அன்பிற்காக, அந்த அன்பு நம்மக்கிட்ட நிறைந்து காணப்பட வேண்டும் ஆசிரியர்களாக செயல்படுகின்ற பணிபுரிகின்ற ஒவ்வொருவருக்கும். ரெண்டாவதாக அந்த பிள்ளைகள் என்ன சொன்னாங்கன்னாக்கா, பார்ஷாலிட்டி இருக்கக்கூடாது மேடம் அப்படின்னாங்க. ரோமர் 2:11 என்ன கூறியிருக்குன்னா, தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. அப்போது அந்த ஆசிரியர்கள் எப்படி இருக்கணும்னா, பாகுபாடு இல்லாமல் அன்பு செய்கின்ற, அறிவு புகட்டுகின்ற, ஆற்றல் அளித்திட ஊக்கமூட்டுகின்ற உறுதுணையாக இருக்க வேண்டும். அதுதான் அந்த பிள்ளைகள் விரும்புகிறாங்க. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸோடு இருக்கிற நேரம் விட ஆசிரியர்களோடு அவங்க இருக்கின்ற நேரம் தான் அதிகம். அப்போ நம்ம எப்படி இருக்கணும், அவங்களுக்கு வந்து ஆற்றல் அளிக்கின்றவர்களாக காணப்பட வேண்டும். அவர்களை மோட்டிவேட் பண்ணணும். அவர்களுக்கு எப்பவுமே உறுதுணையாக இருக்க வேண்டும். அவங்களுக்கு இடையில் எந்த பாகுபாடும் பார்க்கக்கூடாது. ஸோ ரோமர் 14:12-13 பார்த்தீங்கன்னாக்கா, 13வது வசனம், ரோமர் 14:13 வசனம், நம்மில் ஒவ்வொருவருக்கும் இருக்கிற அந்த வசனத்தை எடுத்துக்கலாம். ரோமர் 14, நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். ரோமர் 14வது அதிகாரம் 12வது வசனம், நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். 13வது வசனம், இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. ஸோ பார்ஷாலிட்டி பார்க்கக்கூடாது. அதுக்கப்புறமா வந்து இந்த பிள்ளை நல்ல பிள்ளை, இந்த பிள்ளை கெட்ட பிள்ளை அப்படின்னு சொல்லாதீங்க. இது ஒழுக்கமானது, இதுக்கு ஒழுக்கமே இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. அதுக்கப்புறமா வந்து எல்லாரையும் நம்ம வந்து ஒன்றா நேசிக்கணும், எல்லாரையும் சமமாக நேசிக்கணும், ஜாதி பார்க்காதீங்க. அதுக்கப்புறமா அவங்க என்ன கம்யூனிட்டி, என்ன ரிலீஜன், என்ன கேஸ்ட், இதெல்லாம் பார்க்காதீங்க. அதெல்லாம் வந்து பசங்களை வந்து ரொம்ப அவங்க மனதை வந்து ரொம்ப நோக செய்யும். நான் வந்து ஒரு ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது. நான் ஒரு குடும்பத்தில் ஒரு பேரண்ட்டு சொல்ல கேள்விப்பட்டேன். அப்படின்னா, தான் பையன் படிக்கின்ற அந்த பள்ளியில் வந்து பெண்கள்கிட்ட வந்து அந்த ஆசிரியர் நல்லா இது பண்ணுறாங்க, ஆனால் வந்து எங்கள் ஆம்பளை பசங்கிட்ட அவங்க வந்து சரியாகவே இது பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அது வந்து ஒருவேளை பெண்கள் வந்து நல்லா படிக்கணும், அவங்கள ஊக்குவிப்பதற்காக கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் உண்மை என்னன்னு எனக்கு தெரியாதுல்ல. ஸோ நம்ம வந்து, ஏன்னா பசங்க வந்து நம்மளை நல்லா கூர்ந்து கவனிக்கிறாங்க. பசங்களை பார்த்திங்கன்னா,
அவங்க அறிவுரைகளை பின்பற்றுவதை விட நம்ம வாழ்க்கை நம்முடைய செயல்களை பின்பற்றுகிறார்கள். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னா ஒரு எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும். அதுக்கு நம்ம இப்போ இந்த 3 பாயிண்ட்டுக்காக ப்ரே பண்ணலாம். ஒன்று பாகுபாடு இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா அவங்கள குற்றவாளிகளாக தீர்க்கக்கூடாது. 3வது நம்ம ஒரு ரோல் மாடலாக இருக்க வேண்டும், சாட்சியாக வாழ வேண்டும். யோபு 1:8 பார்த்தீங்கன்னா தேவனே யோபுவை பார்த்து சாட்சி கொடுப்பாரு. உத்தமனும் சர்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று கூறினார். அதே போல நம்ம இருக்கிறோமா? ஆசிரியர்கள் நீங்கள் இருக்கிறீர்களா? தேவனுக்கு பயந்தவர்களாக, தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக, அவருடைய சத்தியத்தை அறிந்தவர்களாக, பொல்லாப்புக்கு விலகுகிறவர்களாக. ஏன்னா நம்ம ஒழுக்கமாக நடந்தாதான் நம்மளை கவனிக்கின்ற அந்த பிள்ளைகள் ஒழுக்கமாக இருப்பாங்க. நம்ம தப்பு பண்ணி நம்ம தவறான பாதையில் சென்று கொண்டு இருந்தோமா நம்ம அவங்களுக்கு ஒரு சாட்சியாக இருக்கவே முடியாது. ஸோ இதுக்காக இப்போ ப்ரேயர் பண்ணலாம். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஏசப்பா எல்லா பிள்ளைகளையும் உடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று யாரையும் குறை கூறக்கூடாது ஏசப்பா. நீங்கள் யாரையும் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் என்று கூறியிருக்கிறீர் ஆண்டவரே. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறீர் ஆண்டவரே. ஏசப்பா இந்த நேரத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல மாடலாக, ஒரு நல்ல சாட்சியாக வாழ வேண்டும் கர்த்தாவே. எங்களுடைய வாழ்க்கை முறை, எங்களுடைய செயல்கள் இதை தான் ஏசப்பா கவனிக்கிறாங்க. நாங்கள் சொல்கிற அறிவுரைகளை விட நாங்கள் நடக்கின்ற செய்கின்ற வாழ்க்கை செயல் இதை தான் அவங்க கூர்ந்து நோக்குகின்றார்கள் ஆண்டவரே. நாங்கள் அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக, ஆசிரியர்களாகிய நாங்கள் அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக வாழணும் ஆண்டவரே. ஏசப்பா ஆசிரியர்களும் ஏசப்பா எவ்வளோ பேர் தவறான வழியில் செல்கிறார்கள் ஆண்டவரே. எவ்வளோ மீடியாவில் நான் நியூஸில் பார்த்துருக்கோம். ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனோட, ஒரு மாணவி ஒரு ஆண் ஆசிரியரோட இப்படி தவறான தொடர்புகளை ஏசப்பா இந்த நிமிடமே நீர் அதை கண்ணோக்கி பார்த்து அதை வேரோடு ஒழிக்க வேண்டும் கர்த்தாவே. ஏசப்பா எத்தனையோ கல்லூரிகளில் பார்த்திங்கன்னா பெண்களை ஏசப்பா தவறான பாதைக்கு அழைத்து செல்கிறார்கள் கர்த்தாவே. அவங்களோட இயலாமை, அவங்களுடைய அறியாமை, அவங்களுக்கு இருக்கிற அந்த எக்கனாமிக் பேக்ரவுண்டு, பணம் இல்லாத இந்த காரணத்துக்கெல்லாம் ஏசப்பா அந்த பெண்களை தவறான பாதைக்கு இழுத்து செல்கின்ற ஆசிரியர்களை நீர் இப்பொழுது கண்ணோக்கி பாத்திரலும் ஆண்டவரே. அவர்களை நீர் மாற்றும் கர்த்தாவே. ஏசப்பா அவர்கள் நல்ல ஆலோசனையை தரக்கூடிய ஒரு ஆசிரியராக மாற்றும் ஆண்டவரே. ஏசப்பா ஒவ்வொரு கல்வி நிலையத்திலும் ஏசப்பா ஒரு கவுன்சிலிங் சென்டர் இருக்கணும் ஆண்டவரே. அந்த ஆலோசனை சொல்லுகின்ற நபரும் ஏசப்பா ஒரு முன்மாதிரியான நபராக இருக்க வேண்டும் கர்த்தாவே. இப்போ எந்த பாரபட்சம் பார்க்கக்கூடாது ஆண்டவரே. அதனால் மனசு நொந்து போகின்ற பிள்ளைகள் இருக்கின்றார்கள் ஆண்டவரே. எந்த விதமான ஏசப்பா அவர்களுக்கு ஒரு ரோல் மாடலாக வாழ நீர் கிருபை புரிந்தருளும் ஆண்டவரே. ஏசப்பா அதிகாரத்திற்கு எதிர்த்து நில்லாமல் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான் ஆண்டவரே என்று கூறியிருக்கிற ஆண்டவரே. ஏசப்பா எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன் என்று கூறியிருக்கிறீர் ஆண்டவரே. அதே போல் நாங்களும் ஏசப்பா வேலை செய்கின்ற இடங்களில் நாங்கள் ஒரு சாட்சியுள்ள பிள்ளையாக வாழ கிருபை தாரும் ஆண்டவரே. எந்த தவறான நேரத்தை தவறான வழியில் சென்று நேரத்தை தவறான பாதையில் தவறான நோக்கத்தோடு செலவு செய்யாமல் பிள்ளைகளுக்கு பாடத்தை கற்று தருகின்ற ஆசிரியர்களாக வாழ கிருபை தாரும் கர்த்தாவே. ஏசப்பா நீர் எங்களுக்கு நல்ல ஒரு அறிவை தாரும், சமாதானத்தை தாரும், சந்தோஷத்தை தாரும் கர்த்தாவே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா
ஆசிரியர் பணி ஒரு அறப்பணின்னு சொன்னேன்ல. அப்போ வந்து அவங்க எப்படி இருக்கணும்னாக்கா, அர்ப்பின் உணர்வுடன் இருக்க வேண்டும். அதில வந்து தங்களையே அர்ப்பணிக்க அவங்க தயாரா இருக்கணும். ஏன்னா, நீங்க வந்து ஒரு ஆசிரியர் பணிய தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அப்போ அந்த பணியில நேரம் தவறாம பங்க்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். நேரம் தவறாம, ஒழுக்கமாக, பரிசுத்தமாக, அர்ப்பணிப்போட வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறமா 2வது பார்த்தீங்கன்னா, கண்ணியத்தோடு கடமையை செய்து நல்ல மனிதனாய் நேரம் தவறாமல் பணியாற்ற வேண்டும். கண்ணியத்தோடு நடந்துக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய கடமையிலிருந்து பின்வாங்கக்கூடாது. அதுக்கப்புறமா நல்ல மனிதனாய் நேரம் தவறாமல் நடந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த காரியத்துக்காக நம்ம இப்போ ப்ரேயர் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. லூக்கா 10:42 கூறியிருக்கிற ஆண்டவரே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று கூறியிருக்கிறீர் ஆண்டவரே. அதே போல் நாங்களும் ஏசப்பா ஒரு அர்ப்பணிப்பின் உணர்வோட உணர்ச்சிகளுக்கோ இச்சைகளுக்கோ இடம் கொடுக்காமல் ஒரு அர்ப்பணிப்போடு வாழ கிருபை தாரும் ஆண்டவரே. ஏசப்பா ஆசிரியர்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தை தாரும் ஆண்டவரே. அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் நீர் கண்ணோக்கி பார்த்தருளும் கர்த்தாவே. அவர்கள் கண்ணியத்தோடு வாழ கிருபை தாரும். தங்கள் கடமையை ஏசப்பா நல்ல நல்ல முறையில் செய்து முடிக்க கிருபை தாரும் கர்த்தாவே. சங்கீதம் 113:7-8 கூறியிருக்கிறது ஆண்டவரே. ஏசப்பா சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார் என்று கூறியிருக்கிறீர் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, ஒரு அர்ப்பணிப்போடு ஒரு கண்ணியத்தோடு கடமையோடு கட்டுப்பாட்டோடு நல்ல மனிதனாய் நேரம் தவறாமல் உண்மையோடும் நேர்மையோடும் வேலை செய்கின்றவரை நீர் ஏசப்பா பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுவீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நான் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன் என்று கூறியிருக்கிறீர் ஆண்டவரே. இதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அதற்கு ஏற்றாற் போல நாங்களும் ஏசப்பா அர்ப்பணிப்போடு வாழணும் ஏசப்பா. ஒரு டெடிக்கேட்டடாக இருக்கணும் ஆண்டவரே. இப்போ ஒரு பணி செய்யும் பொழுது காசு தராங்கன்னு ஒரு பணியை செய்கிறது, அதுக்கு காசு இல்லை, எந்த ரெமுனரேஷனும் இல்லை அப்படின்னா அந்த வேலையை புறக்கணிக்கிறது, அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஆசிரியர் பணிக்காக வந்துட்டோம். இந்த பணி வந்து எவ்வளோ ஒரு சிறந்த பணி, எத்தனை பேரை நம்ம வந்து நல்ல மனிதனாக உருவாக்குறோம், எத்தனை பேரை வந்து சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் வைக்கிறோம். இந்த ஆசிரியர் பணி ஒன்று தான் நம்முடைய பிள்ளைகள் வந்து அவங்க முன்னேறி செல்லும் பொழுது பொறாமைப்படாத ஒரே ஒரு இனம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆசிரியர்கள் மட்டும்தான். தன்னுடைய பிள்ளைகள் ஒரு பிரசிடெண்ட்டாவோ ஒரு பிரைம் மினிஸ்டராவோ இல்லை ஒரு நல்ல அந்தஸ்தில் உட்காரும்போது அந்த ஆசிரியர்கள் வந்து அதை பார்த்து மகிழ்கிறார்கள். இவன் என் பையன், எங்கிட்ட படித்த பையன், இவன் எங்கிட்ட படித்த பொண்ணு அப்படின்னு தான் நாங்கள் சொல்லி சந்தோஷப்படுவோம். அவங்க எந்த உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தாலும் நாங்கள் பொறாமப்படவே மாட்டோம். அந்த மாதிரி ஒரு உன்னதமான அற்புத பணியை செய்து கொண்டிருக்கிற ஆசிரியருக்காக இந்த நேரத்தில் உம்மை நோக்கி வேண்டேன் ஏசப்பா. எத்தனையோ பேர் ஏசப்பா நோயினால் தாக்கப்பட்டு நான் நிறைய பேரை பார்த்துட்டேன் ஆண்டவரே. கேன்சர்னாலும் டயபெட்டிக்கு ப்ரெஷரு, அந்த நேரத்துக்கு சாப்பிட முடியாமல் அவர்களுக்கு பல்வேறு நோயினால் தாக்கப்படுறாங்க ஆண்டவரே. அவங்களையும் வறுமை காணப்படுகிறது ஆண்டவரே. எவ்வளோ சம்பாரிச்சாலும் பத்தலை, எவ்வளோ பாடுபட்டாலும் பத்தலை. இந்த நிலையிலிருந்து அவர்களை மாற்றும் ஆண்டவரே. ஏசப்பா முழங்கால்கள் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உணர்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறது ஆண்டவரே. ஏசப்பா யாராலெல்லாம் இப்பொழுது இந்த நேரத்திலே உங்களால் முழங்கால் படியிட முடியுமோ முழங்கால இருந்து வேண்டுங்க. கர்த்தர் உங்களுக்கு பலத்தை தருவார், சுகத்தை தருவார். ஏசப்பா
யோசுவா 1:8-9 கூறியிருக்கிறது போல 9வது வசனத்தில் பலங்கொண்டு தினமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று கூறியிருக்கிறார் ஆண்டவரே. அதே போல் இவர்கள் போகும்பொழுதும் வரும்பொழுதும் யோசுவாக்கு நீ எப்படி கூறினீரோ அதே போல் இந்த ஆசிரியர்களுக்கும் ஏசப்பா நீ தைரியத்தை தாரும், பலத்தை தாரும் கர்த்தாவே. அதுக்கப்புறமா ஏசப்பா அவர்கள் எங்கு சென்றாலும் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படணும் கர்த்தாவே. வேற எந்த தவறான பாதையிலும் செல்லாத வண்ணம் அவர்களை நீர் ஆட்கொள்ளும் கர்த்தாவே. ஏசப்பா நீர் எங்களோடு இந்த ஆசிரியரோடு இருக்கணும் ஆண்டவரே. ஏசப்பா இந்த கடைசியாக ஆண்டவரே எல்லாரும் இப்போ முழங்கால் படிட்டு இல்லை அமர்ந்து கொண்டோ முழுவதுமாக நான் உங்களை அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா இந்த நேரத்தில் கேட்கிறவர்களுக்கு எல்லாம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கார். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. எல்லாம் மனம் திறந்து பேசுங்க, கர்த்தரிடத்தில் கேளுங்க. கல்வி வரத்திற்காக, அந்த பிள்ளைகளுக்காக, அந்த ஆசிரியர்களுக்காக, அந்த பெற்றோர்களுக்காக கர்த்தர் அவர்களை ஆசிர்வதிக்கட்டும். ஒரு படிப்பு இருந்தால் அவங்க எந்த நிலைமையிலையும் அவங்க முன்னேறலாம். அவர்களை நீர் பிரபுக்களோடு உட்கார பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவரே. ஏசப்பா நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. எங்கள் ஏசப்பா அந்த கல்லும் முள்ளும் உள்ள இந்த கரடு முரடான வாழ்க்கையில் ஆண்டவரே எவ்வளவோ போராட்டங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த படிக்கின்ற வயதிலே அவர்கள் படிக்கணும் ஆண்டவரே. அந்த வயதில் வேறு எந்த தவறான பாதையில் செல்லாத வண்ணம் அவர்களை நீர் ஆட்கொள்ளும் ஆண்டவரே. அதே போல் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நீர் உறுதுணையாக இருந்து எக்கனாமிக்கலாக யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீர் நல்ல ஒரு உதவி கரத்தை நீட்டும் நபர்களை கொண்டு வந்து சேர்த்தருளும் ஆண்டவரே. ஏசப்பா ஒவ்வொரு நாளும் ஏசப்பா இந்த பிள்ளைகள் படிக்கும் பொழுது நல்ல ஞாபக சக்தியை தாரும் கர்த்தாவே. எத்தனையோ பேரால் படிக்கவே முடியாத ஆண்டவரே. குடும்ப பிரச்சனைகள், சமூக பிரச்சனைகள், மற்ற அந்த கல்லூரியில் இருக்கிற பிரச்சனைகள், இல்லை பள்ளியில் இருக்கிற பிரச்சனைகள், அது எல்லாம் அவங்கள மனதை சோர்வடைய செய்கிறது ஆண்டவரே. கவலைப்படுகிறதுனால எவன் தன் சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்டுவான் என்று கூறியிருக்கிறீர் ஆண்டவரே. அதே போல ஏசப்பா இந்த பிள்ளைகள் இந்த சிறு வயதில் சோர்ந்து போகிறார்கள் ஆண்டவரே. சரியான ஊட்டச்சத்து கிடையாது, அவங்களுக்கு சரியான பாதுகாப்பு கிடையாது, சரியான பலன் இல்லை. இது எல்லாவற்றையும் ஏசப்பா நீர் கண்ணோக்கி பார்த்தருளும். அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குங்கள் என்று கூறியிருக்கிறார் ஆண்டவரே. நம்ம சகோதர சகோதரிகளாக இருந்து இந்த கல்வியை பிள்ளைகளுக்கு தரப்போகும் இந்த ஆசிரியர்களையும் நீர் ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. பெற்றோர்களையும் நீர் ஆசீர்வதித்தருளும் ஏசப்பா. கடைசியாக இந்த ஆசிரியர்களுக்காக உம்மை நோக்கி பிரார்த்திக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடிய ஆயுளையும் கட்டளையிடும் கர்த்தாவே. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று நீர் யோசுவாவிடம் கூறினீர் ஆண்டவரே. அதே போல நீர் எங்களோடு இருக்க போவதற்காக கொடான கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் நீர் எங்களோடு இரும் கர்த்தாவே. நாங்கள் பேசுகின்ற செய்கின்ற செயல்கள் வாழ்கின்ற வாழ்க்கை அனைத்திலும் உம்முடைய கரம் எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களுக்காக பரிதவிக்கின்ற ஒரே கர்த்தர் நீர் ஆண்டவரே. நீர் கரிசனை உள்ளவர், நீர் வாக்கு மாறாதவர், நீர் சேனைகளின் கர்த்தர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு இருந்து எங்களுக்காக செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திற்கும் கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லா சூழ்நிலையிலும் எங்களை இந்த இம்மட்டுமாக ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை நாம் பாடுவோம். இந்த பாடலில் இது ஒரு கீர்த்தனை பாடல் தான், எல்லாருக்குமே தெரிஞ்ச பாடல். தாசரே இத்தாரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நீசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாவீரல் நீக்குவோம்,
வெளிச்சம் வீசுவோம். தாசரே இத்தாரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பசியுற்றோர்க்கு பிணியாளிகட்கு பட்சமாக உதவி செய்வோம். உசித நன்மைகள் நிறைந்து தமை மறந்து இயேசு கணிந்து திரிந்தனரே. தாசரே இத்தாரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நொறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை நீசரை நாம் உயர்த்திடுவோம். பொறுக்க ஒண்ண கஷ்டத்துக்குள் நிஷ்டூரத்துக்குள் படுகுழிக்குள் விழுந்தனரே. தாசரே இத்தாரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். மார்க்கம் தப்பி நடப்போரை சத்திய வழிக்குள் வந்திட சேர்த்திடுவோம். ஊக்கமாக ஜெபித்திடுவோம். நாம் முயன்றிடுவோம். நாம் உழைத்திடுவோம். நாம் ஜெபித்திடுவோம். தாசரே இத்தாரணியை அன்பாய் இயேசுவுக்குள் சொந்தமாக்குவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே கர்த்தாவே, இந்த இந்திய தேசத்தை ஏசப்பா உமக்கு சொந்தமாக்குவோம் ஏசப்பா. அதற்கு இந்த பிள்ளைகள் ஏசப்பா இந்த கல்வியில் ஈடுபட வேண்டும் ஆண்டவரே. கல்வியை கற்க வேண்டும் கர்த்தாவே. தொடக்க பள்ளியிலோ ஏசப்பா, ஹைஸ்கூல்லையோ ஹையர் செகண்டரிலையோ பாதியிலே தன் குடும்ப வறுமை காரணமாக நின்றுடக்கூடாது ஆண்டவரே. அவர்களுக்கு நீர் பண உதவி செய்யும் ஆண்டவரே. அதற்குரிய ஆட்களை நீர் எழுப்பும் ஆண்டவரே. அதே போல் ஏசப்பா, யாரெல்லாம் பிணியாளிகளாக பசியோடு இருக்கிறார்களோ ஏசப்பா, அவர்களுக்கு உதவி செய்கின்ற கரங்களை நீர் ஆட்டும், நீர் கொண்டு வந்து சேர்த்தலும் கர்த்தாவே. யாரெல்லாம் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் ஏசப்பா, யாரெல்லாம் படுகுழிக்குள் விழுந்து கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் கவலையில் சோர்ந்து போயிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் உம்மண்டை சேர்க்க, அது உம்முடைய சத்தியத்தை பற்றி கூற ஆட்களை எழுப்பும் ஆண்டவரே. யாரெல்லாம் வருத்தம் பட்டு பாரம் சுமந்து இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறியிருக்கிறீர் ஆண்டவரே. ஏசப்பா, கடைசியாக ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்காகவும் கல்விக்காகவும், இந்த கல்வியில் ஏசப்பா இங்கு இருக்கின்ற கல்வி அமைச்சர்களுக்காகவும், இந்த நாட்டின் முதலமைச்சருக்காகவும், எத்தனையோ அந்த பிற்படுத்தப்பட்டோர் அந்த நலத்துறையில் அமைச்சராக இருக்கிறவர்களை உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஆண்டவரே. நல்ல திட்டங்களை கொண்டு வந்ததற்காக கொடான கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எவ்வளவோ ஸ்காலர்ஷிப் தராங்க கர்த்தாவே, எவ்வளவோ புதுமை பெண் திட்டம், நிறைய திட்டங்களை நான் முதல்வன் திட்டம் என்று பல திட்டங்களை அறிவிக்கின்றார்கள் ஆண்டவரே. அது எல்லாமே சரியான முறையில் இந்த பிள்ளைகளுக்கு சென்று சேர நீர் கிருபை தந்ததற்காக கொடான கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏதோ ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு இந்த பிள்ளைகளும் ஏசப்பா வாழ்நாட்களை வீணாக கழிக்கக்கூடாது ஏசப்பா. காலத்தின் அருமையை உணர்ந்து அவர்கள் செயல்பட வேண்டும். ஆசிரியர்களும் ஏதோ எனக்கு ஒரு வேலை கிடைச்சிடுச்சு அப்படின்னு இல்லாமல் அந்த கடமையோட கட்டுப்பாட்டோட கண்ணியத்தோட நேரம் தவறாமல் நேர்மையாக உண்மையாக உழைக்க நீர் கிருபை தாரும் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியில் வைக்கிறேன் ஆண்டவரே. இயேசு மூல ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம்.